ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 6 நவீன லகு ரக ஹெலிகாப்டர்கள் கொள்முதல் ஹெச்ஏஎல் நிறுவனத்துடன் பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். ஸோ ஹெச்ஏஎல் நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ், இந்திய கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் செக்டார். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா மகாரத்னா ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ். இந்த ப்ராஃபிட் அதே மாதிரி டேர்ன் ஓவர் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸஸை வந்து மகாரத்னா, அதுக்கப்புறமா நவரத்னா, மினிரத்னா அப்படின்னா அந்த கேட்டகரியை வந்து ஸ்பிளிட் பண்ணுவாங்க. இதில் ஹையஸ்ட் பார்த்திங்கன்னா மகாரத்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடியது தான் இந்த ஹெச்ஏஎல். ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கு டிஃபென்ஸுக்கு தேவையான அந்த ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உற்பத்தி பண்ணுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இப்போது இந்த MK3 இரட்டை என்ஜின் லகு ரக ஹெலிகாப்டர் வந்து கொள்முதல் பண்ணுறதுக்காக இந்த ஹெச்ஏஎல் கூட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது இந்திய கடலோர காவல் படையின் திறன் குறிப்பிடத்தக்க அளவில் வந்து மேம்படுத்துவதற்காகவும் கடலோர பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு மட்டுமன்றி கடலில் நிற்கும் கப்பல்களுக்கு தேவையான உதவிகளை வந்து கடலோர காவல் படை மூலம் இந்த ஹெலிகாப்டர் மூலம் வழங்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா செயற்கை தீவுகள், மீனவர்கள் மற்றும் கடல்சார் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க முடியும். ஸோ இதற்காக தான் பார்த்திங்க அப்படின்னா 2901 கோடியில் இந்த 6 MK3 இரட்டை என்ஜின் லகுரக ஹெலிகாப்டர் வந்து உற்பத்தி பண்ணுவதற்காக HAL கூட ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு.